வணக்கம் அன்புக்குரிய நண்பர்களே, இப்பொழுதாக நான் ஒரு வேலை செய்கிறேன், அதாவது ஓடாய் வேலை செய்கிற இடத்துல நிற்கேன். அதாவது உங்களோட வீட்டுக்கு ஓடாய் வேலை செய்யணுமா அல்லது ஏதாவது அரச கட்டிடங்களுக்கு வேலை செய்யணுமா ஓடாய் வேலைன்னு சொன்னால் இந்த ஓடாவியை நீங்கள் நாடெல்லாம் தரமாக உங்களுக்கு ஓடாய் வேலை செஞ்சு வர. அதுவும் குறிப்பாக இந்த சட்டின் வேலை, அதாவது வீட்டுறத பரப்பு பிளேட் பரப்பு சட்டின் அடிச்சு தரதில் ஒரு பிரசித்தி பெற்ற ஓடாவி. இவரை நீங்கள் பிடிக்கலன்னா, அதாவது இவரை நீங்கள் உங்களோட வீட்டு வேலைகளுக்கு, அதாவது இந்த சட்டின் வேலைகளுக்கு இவரை பிடிக்கலன்னா நல்ல விலை குறைவாக, அதாவது அந்த சார்ஜ் குறைவு, அந்த கூலி குறைவாகவும் நல்ல தேர்ச்சியான முறையிலேயும் நல்ல அழகான முறையிலும் உறுதியான முறையிலேயும் உங்களுக்கு வேலையும் செய்வார் சட்டின் வேலை. அதாவது சட்டின் வேலை செய்கிறதுல 2-3 முறை இருக்குது, வெரைட்டி இருக்குது. எப்படி முறைட்டா அந்த சட்டின் வேலையில் பலகை போட்டு அடிக்கிற முறைன்னு இருக்கு, அடுத்தது தகடு போட்டு அடிக்கிற ஒரு முறைன்னு இருக்கு, அதே சமயத்தில் பிளேவுட் போட்டு அடிக்கிற முறைன்னு இருக்கு. அப்போ இந்த 3 முறையில் இந்த சட்டின் அடிப்பாங்க, அதாவது இந்த பரப்பை பரவுவாங்க. அதில் எது தகடு போட்டு பரவுறதுக்கு ஒரு ரேட்டு, சில பலகை வரும் இந்த, அதாவது இந்த கிரிச பலகை சட்டின் பலகை போட்டு பழகிறதுக்கு ஒரு ரேட்டு, அதாவது போட், அதாவது பிளேவெட் போட் போட்டு பழகிறதுக்கு ஒரு ரேட்டு இருக்கு. சரியானே? அதாவது பலகண்டா என்ன பலகண்டா மாம்பலைகள், மற்றது என்ன பழம் வருதா அந்த பலகைகள் போட்டு பழகிறதுக்கு ஒரு ரேட்டு இருக்கு. 3 வகையான ரேட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அடிக்கிற இந்த ரேட்டை போட்டு அடிக்கிறீங்க, இது நார்மலாக தான் செய்யும். நார்மலாக தான் செய்யும். வீட்டுக்காரர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதா போட் கொஞ்சம் போட்டு. உங்களோட பேர் என்ன? என் பேர் குணசீலன். குணசீலன். ஒரு ஸ்கார் பரப்பு அடிக்கிறது எவ்வளோ? போட் போட்டு அடிக்கிறேன்டா 27,000 ரூபா. 27,000 பரப்பை மட்டும்தான் அளப்போம். அப்போ இந்த பீம் பார பீம் எல்லாம் கம்ப்ளீட் எல்லாம் பீம் அப்படி மடிச்செல்லாம் அளக்க மாட்டேன். இல்லை இல்லை, அப்படியே ஃபுல்லாக அளக்கலாம். ஒரு ஸ்காருக்கு. அப்போ பலகை போட்டு அடிக்கிறேன்டா, பலகை போட்டு அடிக்கிறேன்டா 25,000 ரூபா. 25,000 ரூபா. தகடு போட்டு அடிக்கிறேன்டா, தகடு போட்டு அடிக்கிறேன்டா 23,000 ரூபா எடுக்கும். 20. இது 3 வயல அடிக்கிறதா என்ன டிஃபரெண்ட், வித்தியாசம் என்ன வருது? அவங்க சில சொல்லுங்க நல்லா. போட் போடுறது தான் சில ஆட்கள் விரும்புவாங்க. என்ன காரணம் அது? அவங்க இந்த கடல் பிடிக்கிறன்ற தன்மை தான். ஆனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. தகடுக்கும் போட்டுக்கும் குழப்படி இல்லை. ஆனால் அவங்க ஆசைப்படுறபடியா போட்டை போட்டு கொடுத்தா காட்டணும் கொஞ்சம் நீட்டாக தெரியும். உங்களுக்கு எது லாபம் கிடைக்கும் அடிக்கிறதுல? தகடு போடுறதுல லாபம் கூட. ஒரு ஸ்கார் எவ்வளோ தகடு போட்டு அடிக்கிறதுல? தகடு போட்டு அடிக்கிறேன்னா டிசைன் ஒன்றும் இல்லாமல் பாக்ஸ் மாடல் சொன்னா 22,000 ரூபாய் கடிச்சு கொடுக்கும். 22,000. அப்போ 22,000 அடி கூட இந்த பீமுகள் வருது, அந்த கையெல்லாம் வருதுல கூட அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எல்லாம் ஒரே பரவு. பாக்ஸ் மாடலுக்கு 20 கையெல்லாம் கூடுதலாக வர மாட்டேங்குன்னா 25,000 ரூபாய் எடுக்கும். டிசைன் அடிச்சா அதுக்கு பேர காசு பேர். அப்போ கை கண்டு பேர் ரேட் பார்க்குறேன். அப்போ தொங்குற பீமுக்கு சிவர் பீமு கட்டலாம் ரேட் பார்க்க மாட்டேன். ரேட் பரப்பு மட்டும்தான், மேலால மட்டும்தான் அளப்போம். ஒரு ஸ்கார் எவ்வளவு? மேல அளப்போம் 25,000. 25,000 தகடு போட்டு அடிக்கிறது. பிளைவுட்டுக்கும் இன்னொரு சொல்லுங்க. பிளைவுட்டுக்கு 27,000 ரூபாய். 27,000 அந்த பல போட்டு அடிக்கிற மாதிரி அதெல்லாம் அப்படி எல்லாம் சமாளிச்சு போகிறோம். 20,000 போகலாம். அப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 ஸ்கார் அடிக்கிறதுக்கும் 25 ஸ்கார் அடிக்கிறதுக்கும் அது ஒரு இதோண்டு ஒரு இது மாதிரி போட்டு கொடுக்க மாட்டேங்கல. ஒரு கணக்கை நம்ம அடிக்க வேண்டும். இந்த போட் போட்டு கொடுத்துரு. உதாரணத்துக்கு 10 ஸ்கார் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்காருக்கு 25,000 ரூபாய் சொல்லும் போது அவன் ஒரு 25 ஸ்கார் தான் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு குறைஞ்சு தரலாம். அவருக்கு ஸ்பெஷலா வேலை செஞ்சு கொடுப்போம். காசை பார்க்காம வேலை செய்யும். வேலை செஞ்சு கொடுப்பேன். காசை பார்த்து வேலைக்கு போற ஆட்களுக்கு கொங்கிரீட்டை கொட்டி போட்டு பினிஷிங் பண்ணல. அந்த கொங்கிரீட் கொட்ட முன்னே வேலை துப்புரவா இருக்கும். அதுக்கு ரேட் இருக்கு. பஜார் அடி இருக்கு. 20,000 ரூபாய்க்கு அடிச்சு கொடுக்கணும். பஜார் அடி ஒரு பழைய லெவல் பார்க்க மாட்டான், தூக்கி போட்டு அடிச்சு கொங்கிரீட்டை கொட்டி விடுறான். அப்படி போட்டு கூட அடுத்த வீடு கிடையாது. அப்படி பஜார் ரெண்டாதான். நாங்க 100% 90% கிளீனா தான் இருக்கும். 10 கிலோ உங்களுக்கு வேலை நல்ல வேலை. அது ஏண்டா ஆட்டோமேட்டிக்கா பெயில் சூரியன் எல்லாம் சுருண்டு கொண்டு அப்படி வரல. சூரியன் கொண்டு அப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஸ்காருக்கு அடிக்குள்ள 27,000 சொல்றீங்களானே. அப்ப உங்களுக்கு இந்த ஃபுட் சாப்பாடு தரணுமா? சாப்பாடு வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு. இப்ப சாப்பாடு எல்லாம் அடிக்கிறதா ஒரு ரேட்டா? சாப்பாடுக்குன்னா ஒரு கணக்கு போட்டு எடுக்கிறதானே. இப்ப உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை தாண்டி வேற ஏனைய மாவட்டத்துக்கு போய் நீங்க சட்டின் அடிக்க விட மாட்டாலும் நீங்க அதே ரேட்டில் அடிப்பீங்களா? டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்கு. அது இந்த வேலை அப்படி போற சாத்தியக்கூறு இல்லை. சாமாயத்தி போயிடாது. தொடர் மாடி 5 மாடி 6 மாடி தொடர்ச்சியா அடிக்கிற பில்டிங் எடுக்கலாம். இல்லாட்டி மட்டக்களப்பு மாவட்டம் கூடுதலா 2 மாடிக்கு மேல இருக்கும்னா வெளியே போய் செய்யலாம். தொடர்ச்சியா அடிக்கணும். இப்போ இந்த மாதிரி அடிச்சா அதே கலட்டி மேலுக்கு அடிக்கிறா உங்களுக்கு லாபம் ஒன்று கிடைக்கிறதுக்காக நீங்க டிரான்ஸ்போர்ட் மாவட்டத்தை தாண்டி போகலாம். ஆனா மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த இடத்துல போய் அடிப்பேன். ஷுவர். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆள்பலம் இருக்கா? ஆள்பலம் இருக்கு. என்ன டிசைன் வேலைக்கு அதுக்கு ஸ்பெஷலா செலவு வீட்டுக்காரர்கள். பாக்ஸ் மாடல் சொன்னா அவளுக்கு செலவு இல்லை. நேசனுக்கும் செலவு தான், ஓடாவிக்கும் செலவு தான். டிசைன் போட்டு. சரி, உங்க டெலிபோன் நம்பரை சொல்லுங்க. ஒரு கபடி அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. உங்களை தொடர்பு எடுக்கிறதுக்கு வீட்டுக்காரர்கள் சொல்லுங்க. 075 68 750 56. இன்னொருக்கா சொல்லுவா, நல்ல அழுத்தம் சொல்லுங்க. 075
68 68 750 750 56 56. இதுக்கு அடிச்சு எல்லாம் நீங்க கடாரோட தூக்குவீங்க. ஓ தூக்கி காய்ச்சி அவங்கள விளக்கம் விளக்கத்தை கொடுத்து நீங்க வேலை செய்வீங்கல்ல. சரி. இவர பேர் குணசீலன். இவர் அந்த போன் நம்பர் தந்திக்கா, தொடர் இலக்கம் தந்திக்கார், அதாவது தொலைபேசி இலக்கம் தந்திக்கார், அதாவது அழைக்கி இங்க இவருக்கு அடிக்கல. நானும் இதுக்கு உறுதி கூறுறேன். இவர் ஒரு தரமான வேலைக்காரர். அதாவது குறிப்பாக ஓடாய் வேலையில் என்ன வேலை செய்வார்னு சொன்னா, இந்த சட்டின் வேலையில ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆள். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்க அவரை அதுல சட்டின வேலைக்கு பிடிச்செடுக்கலாம். அதே சமயத்தில் நீங்க ஒரே இடத்துல 25 ஸ்கார் ஒரு தரத்துல 100 ஸ்கார் அடிக்க நான் ரெடி தான். அடிக்கிற ரெடி உங்களுக்கு சாமான் பண்ணுமே ஐயா. ஆமாம் ஐயா, என்னட்ட 1500 முட்டு இருக்கு, ஆ. 100 தகடு இருக்கு, 50 போட்டு இருக்கு. நீங்க அப்ப இதே கட்டிடம் சொந்தமா வாடகையா? சொந்தமா சொந்த மாதிரி. சொந்த மாதிரி. எத்தனை முட்டு? 1500 முட்டு இருக்கு. என்ன முட்டு அது? எல்லாம் ஜக் முட்டு, திரட்டு முட்டு, இரும்பு திரட்டு முட்டு. அடுத்தது மற்ற 100 தகடு இருக்கு, ஆ. 50 போட்டு இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஒரே இடத்துல 100 ஸ்கார் அடிக்கக்கூடிய கலண்டர் நட்டு இருக்கு. கலண்டரிக்கு பொருள் உங்கள்ட்ட அந்த ஒரே இடத்துல அடிச்சு தளவாடங்கள் போட்டுருவோம். இருக்கு. தளவாடங்கள் இருக்கு. ஒரே மற்றது இடத்துல கொட்டுங்க. மற்றவங்களை விட வேகமா அடிச்சு கொடுப்போம். ஷுவர். இப்ப 20 நாளை வேலையை நாங்க 15 நாளைக்கு அடிச்சு கொடுப்போம். அதெல்லாம் கரண்டி வண்டி கொடுப்போம். அப்ப உங்களை அடிக்கிற உங்க சொந்த ஜாமான் தான் அவ்வளவு. எல்லாம் அப்ப complete வாடகைக்கு அங்க ஒரு 5 நாளைக்கு போறாங்க தருவாங்க, 2 நாளைக்கு போறாங்க தருவாங்க, 10 நாளைக்கு போறாங்க, வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அவசியம் நம்மகிட்ட உங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. அப்ப இந்த முட்டெல்லாம் ஒரு மரம் முட்டை ஒன்றுமே இல்லை, இரும்பு முட்டு தான் எல்லாம். எல்லாம் ஜக் முட்டு. எல்லாம் ஜக் முட்டு, திரட்டு முட்டு. கைதாங்க ஐயா. உங்க பேர் என்ன? குணசீலன். குணசீலன். நீங்க நாடுலாம் தரமான வேலை செஞ்செடுக்கலாம், ஓடாய் வேலை. எனவே வீட்டு வேலை மாத்திரம் இல்லாம அரச கட்டிடங்களாக இருந்தாலும் நீங்க போய் அந்த எக்ரிமெண்ட் சரியா இருக்கும். எந்த இருந்தாலும் அவர் போவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன மரவா உங்கள் அட்மின் சர்வீஸ். நன்றி, வணக்கம்.